உள்ளிட்ட பகுதிகளில் நியாய விலை கடைகளை கணினிமயமாக்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. அத்திட்டம் பற்றி செய்தியாளர் துரைசாமி அளித்த தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இயக்கப்பட்டு வருகின்ற நியாய விலை கடைகளில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் ஒரு சில மோசடி நிகழ்வுகளை தவிர்ப்பதற்காகவும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் கணினிமயமாக்கப்பட்டு அதன் மூலியமாக பொருட்களை விநியோகிக்கப்பட வேண்டும் என்பது தமிழக அரசு திட்டமிடப்பட்டு அதன் மாநிலத்தின் முன்னோடி மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டு அந்த நியாய விலை கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு இன்று முதல், அதாவது நவம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டமானது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக பெரம்பலூர் மற்றும் குன்னம் வட்டார பகுதிகள் இன்று நாளையும் இதற்கான கணினி மயம் என்பது பொருத்தப்பட இருக்கின்றன. இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் மாவட்டத்தில் உள்ள 283 நியாய விலை கடைகளிலும் இந்த கணினி மயம் என்பது முற்றிலுமாக பொருத்தப்பட இருப்பதாகவே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கணினி மயம் என்பது குடும்ப அட்டையில் உள்ள முழு விவரங்களும் இதில் பதிவு செய்யப்படுவதால் இதில் என்ன மாதிரியான இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்குகிறோம் என்பது குறுந்தகவல்களாக, அதாவது SMS மூலியமாக ஒவ்வொருவருடைய செல்போனுக்கும் வந்து விடுவதால் தங்களுடைய கார்டுக்கு மற்றொருவர் பொருட்கள் வாங்கி விடுவார்களோ என்ற அச்சத்தை முற்றிலுமாக போர்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் தங்களுக்கு சொந்தமான குடும்ப அட்டைகளில் நியாய விலை கடைகளில் என்ன மாதிரியான பொருட்கள் இருப்பு இருக்கிறது என்பதையும் துல்லியமாக காண இருப்பதால் இந்த திட்டம் என்பது பெரம்பலூர் மாவட்ட மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.